இன்றைக்கி நாங்கள் அல் நசீர் ஃபார்ம்ஸில் உங்களை கூப்பிட்டுட்டு போகிறோம். இந்த அல் நசீர் ஃபார்ம்ஸில் பக்ரீத்துக்கு தேவையான ஆடுங்க நல்லா சூப்பராக வளர்க்குறாங்க. நீங்கள் பார்த்திங்க, இங்கே இந்த ஆடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எப்படி சுறுசுறுப்பாக ஓடுது, இந்த பக்கமாக அந்த பக்கமாக பாருங்கள். இந்த ஆடுலாம் 2 வருஷம் 3 வருஷம் ஆடுங்க. 2 பல்லுலேருந்து 4 பல் இருக்கும், மேக்ஸிமம் 6 பல்லு கூட இருக்கும். இதுகளெல்லாம் நல்ல தரமான தீனியை போட்டு வளர்க்குறாங்க. பொட்டுக்கடலை, பட்டாணி, மூங் தால் பிராண்ட், உரிட் தால் பிராண்ட், பல விதமான தானியங்கள், மூக்கடலை இதெல்லாம் போட்டு வளர்க்குறதுனால நல்ல மொசன்னு வளர்ந்து கொம்பெல்லாம் சூப்பராக பரவி இருக்கு பாருங்கள். இந்த ஆடுகள்லாம் தேவையான இன்னும் கொஞ்சம் பச்சை தீனியும் போடுறாங்க. பச்சை தீனி எப்படின்னா உங்களுக்கு கேபேஜ் தாழை, காலிஃப்ளவர் தாழை. இந்த ஆடு பாருங்கள் எப்படி குதிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுது. நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல சுறுசுறுப்பாக இருக்குது. இந்த ஆடுகள்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. காரணம் என்ன, ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்குதுங்க. அதனால் கொம்பு உடைய வாய்ப்பு இருக்குது. இதுகளுக்கெல்லாம் அதே மாதிரி பச்சை தீனி அகத்திக்கீரையும் போடுறாங்க. நல்லா வளர்ந்துருக்குது மொசன்னு. இதெல்லாம் பக்ரீத்காகவே வளர்க்குறாங்க. முக்கியமானது அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. வளர்ப்பு ரொம்ப முக்கியம். நல்லா வளர்த்து பாதுகாத்து கொம்பு ஐப் இல்லாமல், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல், பக்ரீத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆடு நல்லா இருக்கணும், தன்னுடைய கொம்பு நல்லா இருக்கணும், மூஞ்சி நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும். அதனால் அவ்வளோ சுறுசுறுப்பாக வளர்க்குறாங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எடை போட்டு எடுத்துக்கங்க. எடைக்கு தான் கொடுக்குறாங்க. இது சென்னையில் விலாங்காடு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் ஃபோன் நம்பர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.